சார் என்ன பண்ணாலும் யாரா பேச்சுவார்த்தை நடத்தணும்னா என்கிட்ட தான் வந்தாகணும், நான் தான் பாமக அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அன்புமணி ராமதாஸ் இருப்பதனுடைய விளைவு தான் இப்படியான அறிவிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றும் யார், 2 திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள். ரெண்டும் கூட்டணிக்கு பேசுவாங்க சார், பாமக பேசாம இருக்க மாட்டாங்க. இப்போ 2 இயக்கமாக இருக்கும் பொழுது ஒரு இயக்கம் வந்து ஒரு 4% 4.5% ஓட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற இயக்கம் 2ஆக உடைஞ்சும் போது அவங்களுடைய அந்த பார்கெயின் கெப்பாசிட்டியே இல்லாமல் போயிடும். சும்மா வந்தீங்கன்னா ஒன்று ஒரு பேருக்கு ஒரு கட்சின்னு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒழிஞ்சு ஒன்றும் முன்னாடி மாதிரி இவங்க நினைத்தால் தான் நம்மளை ஆட்சி அமைக்க முடியும், 40 சீட்டு 50 சீட்டு அந்த மாரிலாம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. பொதுவெளியிலே இப்படி வந்துருச்சு, அவங்களே உருவாக்கிட்டாங்களே. ஓகே, அதனால் இப்போ வந்து அந்த மாதிரியான தைரியம் தெம்பெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது. யாராக இருந்தாலும் என்கிட்ட தான், அது அவரே சொல்கிறாருல்ல, நம்ம சொல்ல வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் என்கிட்ட தான் கூட்டணி பேசணும், நான் தான் பேசுவேன், நான் சொல்கிறவன் தான் எம்எல்ஏ, நான் சொல்கிறவனுக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதை இவரால் சொல்ல முடியல. ஓகே, அன்புமணி எங்கேயாவது சொல்லியிருக்காரு அது மாதிரி? ஏன்னா சொல்ல முடியலன்னா சொல்லிட்டாரு அவரு. என்ன அப்படி என்னோட அறிவிப்பு தான் செல்லும் அதுதான் சொல்லியிருக்காரு. என்னுடைய அறிவிப்பு தான். இவர் மாதிரி நான் சொல்லுவார் தான் எம்எல்ஏ, நான் சொல்லுவார் தான் எம்எல்ஏ ஆக முடியும், நான் சொல்லுவருக்கு தான் சீட்டு அப்படின்னு இவரால் சொல்லலாம். அந்த கெப்பாசிட்டி வேணும்ல உங்களுக்கு. புரியுது. நீங்கள் நிர்வாக ரீதியாக நிறைய பேர் விவாதத்தில் அன்புமணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசலாம், அவருடைய இதுக்கு சப்போர்ட் பண்ண. ஆனால் கேட்குறேன்னா ஒரு நிர்வாகத்தை கொடுத்த பிறகு நிர்வாகத்தை எப்படி நடத்துனீங்கன்னு தான். அவங்களுக்குள்ள உள்ளே இருக்கிற பிரச்சனை, அவர்களுடைய குடும்ப பிரச்சனை அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள்கிட்ட நிர்வாகம் கொடுத்து நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணியிருந்தா ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. உங்கள்கிட்ட கட்சி கொடுக்கும் பொழுது அங்கீகரிக்க செய்யலை சார். நீங்கள் 2021 எலெக்ஷன் நடந்தது, ஆமாம், கூட்டணி வைத்தார்கள், ஒரு எம்எல்ஏக்கள் 5 பேர் ஜெயிச்சாங்க, கரெக்டா? ஆமாம். தனியாக நின்று 4 தொகுதி ஜெயிச்ச பாமக வரலாறு இருக்கு. நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு 5 தொகுதி, ஒரு தொகுதி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிறதுக்கு என்ன கூட்டணி? ஒன்றுமே இல்லாத காலத்தில் வன்னியர் சங்கம் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத காலத்தில் கட்சி ஆரம்பித்த காலத்திலேயே 4 சீட்டை தனியாக நின்று ஜெயித்த வரலாறு உண்டு. நீங்கள் போய் ஒரு கூட்டணியை, பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டு 5 சீட்டு ஜெயிச்சதை பெருமையாக பேசிக்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, அதில் சைபர் தானே. அதில் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 தொகுதி ஜெயிச்சிருந்தீங்கன்னா இப்போ பெருமைப்பட வேண்டியது. நான் கேட்குறேன், உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 10% இடஒதுக்கீடு எப்போ கொடுத்தாங்க? 2000 எலெக்ஷனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, நன்னடத்தை விதி வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இதை யார் வாங்கி கொடுத்ததுன்னு மாறு தட்டிக்கிட்டா, பச்சை குத்திக்கிட்டு இப்படியே காமிச்சதெல்லாம் யார்? அன்புமணி தானே. அப்போ எத்தனை தொகுதி நீங்கள் ஜெயிச்சிருக்கணும்? அதுவும் கூட்டணியோட தனியாக நின்று பாமக 4 தொகுதி ஜெயிக்கும் பொழுது மிகப்பெரிய ஆளுங்கட்சியோட கூட்டணி நீங்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கணும் நீங்கள்? புரியுது. அப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் விவாதத்தெல்லாம் விட்டுருங்க, ஏதோ கான்ட்ரவர்சியில் சொல்கிறோன்னே வச்சிங்க. மக்கள், வன்னியர் மக்கள் உங்களை என்ன பண்ணியிருக்காங்க? 10% நீங்கள் வாங்கி கொடுத்ததே இது டம்கா வேலை, நீங்கள் வந்து இதை ஏமாற்றி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தானே உங்களை தோக்கடிச்சாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டுருக்கு. தென் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக அமைச்சர்லாம் என்ன பேசுனாங்க? வன்னியர்களுக்கு கொடுத்த 10% வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு பிரச்சார வியூகம் போகும்போது 120 தொகுதிகள் வன்னியர் நினைத்தால்தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுன்ற தலையெழுத்து இருக்கும் பொழுது, அங்கே ஏதோ ஒரு 5 தொகுதிக்காக ஒரு அமைச்சர், அன்றைக்கு இருந்த அமைச்சர், அதிமுக அமைச்சர் பேசும் பொழுது, இந்த ராமதாஸோ அன்புமணியோ பெரிய அறிவாளி என்று சொல்லுகின்ற அன்புமணியோ எதிர்வினையாற்றி இருக்கணுமா இல்லையா? ஓகே, கூட்டணியில் இருக்க, நம்ம எலெக்ஷனை சந்திச்சுட்டு இருக்கோம், நீ 10% வந்து தப்புன்னு சொல்லி அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற வட மாவட்டத்திலலாம் எதை சொல்லியா நாங்கள் போய் ஓட்டு கேட்கறது? எங்களை தோக்கடிப்பதற்காக நீ செய்யறியான்னு கேட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருப்பேன். இப்போ இந்த மோதலால் என்ன சார் நடக்கும்? இவங்க திரும்ப மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர் சங்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை இது ஏற்படுத்தும். இது சரியாவதற்கான வாய்ப்பே கிடையாது. கண்ணு கட்டிய தூரம் தென்படல, வாய்ப்பே கிடையாது. இவங்க வந்து அன்புமணி இறங்கி சென்று பேசி சமாதானம் வாய்ப்பு தான் நிறைய வந்ததே பயன்படுத்தலன்னு சொல்றேனே சார். அவருக்கு பிறந்த நாள் வருது,
பிறந்த நாளுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? இல்லைன்னா கட்சியோட ஆண்டு விழா வருது, துவக்க விழா நாள் வருது, என்ன பண்ணியிருக்கணும்? அப்பா இந்த கட்சியை நிறுவனர் சரி, பாமக கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 89லேருந்து இன்று வரை நிறுவனராக யார் இருக்கா? ஒரே ஒரு நபர் தானே இருக்காரு. தலைவராக எத்தனை பேர் இருந்திருக்காங்க? மாறி இருக்கு. மாறி மாறி இருந்திருக்காங்களா? அப்போனா மாற்ற முடியாத ஒரு பதவின்றது நிறுவனர் பதவி. அந்த பதவியில் இருக்கிறவரும் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, ஏன்பா நீ தலைவராக இருந்து செயல் தலைவராக இருந்துக்கப்பா, அது என்ன பெரிய செயல் தலைவருக்கு தலைவருக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அதுவும் அப்பா இருக்கிறாரு தலைவரா, நீ வேற ஆளு வச்சிருந்தா கூட, இப்போ ஜிகே மணியே போட்டிருந்தா கூட நீங்கள் வருத்தப்பட வேண்டியதுதான். ஓகே, ஜிகே மணியே என்ன செஞ்சீங்க? நீங்கள் மதிச்சிங்களா? பக்கத்தில் உட்காந்துருக்காரு, வயதில் மூதவர், மிகப்பெரிய சட்டமன்றத்தில் வந்து நீண்ட கால அனுபவம் உள்ள அவர். என்ன சொன்னீங்க? போய் சட்டமன்றத்தில் போய் என்ன பண்ண போற? நீ போய் பேசின உடனே குரல் கேட்குறாங்களா? எந்திரிப்பா போய் அந்த அப்படின்னு சொல்ல பொது வழியில் பேசல, பத்திரிகையெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ என்ன நாகரிகம் சபநாகரிகம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு? புரியுது. அதே அப்பாட்ட பேசும்போது பொறுத்து பார்த்தாரு. அவர் தான் நிறைய சொல்றாரு சார். நல்லது. பொறுத்து பார்த்தேன், என்னால் முடியவே இல்லை. அன்புமணி வேண்டுகோளுக்கு இணங்க நான் எதுனா தப்பு பண்ணேன்னு கேட்டதுக்கு இணங்க நான் இதை சொல்றேன்னு அவருடைய கோரிக்கைப்படி தானே எல்லாத்தையும் வாசிச்சாரு. சார் ரொம்ப நன்றி. ரொம்ப மோசமான கட்டத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதைத்தான் இன்றைய அவருடைய நீக்கம் தொடர்பான டாக்டர் ராமதாஸினுடைய அறிவிப்பு தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.